சாரோனின் தரிசன டிவியின் சார்பாக நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இங்கே பேச இருக்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு சுஸ்தமாக்கும் கர்த்தர் அல்லது குணமாக்கும் கர்த்தர். இந்த நாள் ஒரு அருமையான நாள் என்பதை பார்க்கிற நேயர்கள் மறந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:63 ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்படியாப்பட்ட மகிமையின் ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கிறார். இங்கே ஒரு நிகழ்வை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். 5ஆம் அதிகாரம் யோவான் 1 ஒரு 5 வசனங்களை சிஸ்டர் அவர்கள் வாசிப்பார்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. யூதர்களுக்கு அநேக பண்டிகைகள் உண்டு. அதிலே ஒரு பண்டிகைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல போய் அவர்களை அந்த பண்டிகையை காண அவர் அங்கே செல்லுகிறார். அங்கே ஒரு பெதஸ்தா குளம் ஒன்று இருந்தது. இந்த குளத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, அது யார் அந்த குளத்திலே வியாதி உள்ள ஒருவன் இறங்குகிறானோ அவன் உடனே சுஸ்தமாவான். அப்போ அங்கே ஒரு மனுஷன் 38 வருஷமாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பல வருஷம் வியாதியாக இருப்பாங்க, ஆனால் சுஸ்தமாகாமல் இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்க போய் அங்கே ஜெபித்து அவன் மேல் கை வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் சுஸ்தமாவார். இங்கே ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்க கேள்வி, நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் ஆமாம், நான் விரும்புகிறேன் என்று அவன் சொன்ன போது, எழுந்து நட. அவன் உடனே அவன் என்ன பண்றான்? எழுந்து அவன் குதித்து அவன் நடந்தான். என்னுடைய வாழ்க்கையில கூட 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்னுடைய ஹார்ட் 4 அடைப்புகள் இருந்தது. பாருங்க, நான் ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிற ஒரு போதகர், ரெவரண்ட், ஒரு ஆசாரியன். அப்படி இருக்கும்போது என்னை கொண்டு போய் தாம்பரம், சென்னையில் உள்ள தாம்பரம் இந்து மிஷன் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அங்கே 15 நாள் இருந்தேன். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் நடக்க வேண்டிய அந்த ஆபரேஷன் 3 மணி நேரம் ஆபரேஷன் நடந்தது. அந்த டாக்டர் ஹரிஹரன் என்பவர் ஆபரேஷன் முடித்து விட்டு ஆபரேஷன் சக்சஸ் என்று சொன்னார். 10 நாளிலே கர்த்தர் எனக்கு அந்த இடத்திலே சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் என்னை அந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். அது மாத்திரமல்ல, காலில் ஒரு சின்ன அடிபட்டது. அந்த அடிபட்ட உடனே அது இரும்பு குத்தி அங்கே சீல் கோர்த்ததை நான் பார்க்காதிருந்தேன். அதுக்கு ஒரு ஆபரேஷன் செய்தார்கள். அந்த ஆபரேஷன் ஜெயின் ஆஸ்பத்திரி சென்னையில் இருக்கிறது, சென்னை பம்மல்ல. எனக்கு சுகமாயிற்று.
பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சுகம் அளிக்கிறவர். 16:20 சொல்லுகிறது, யோவான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் நீதிமானாய் மாறுகிறீர்கள். அப்பொழுது நீ கேட்கிறது உனக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்ட, நாகூம் 1:7 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை வரிந்திருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்ன என்றால், நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவர் பின்னாலே செல்லும் பொழுது, அவரை நாடும் பொழுது, அவரோடு ஐக்கியமாகும் பொழுது உனக்கு இருக்கிற வியாதி உன்னை விட்டு போவோம். அது மாத்திரமல்ல, நீ யாருக்காக ஜெபிக்க விழைகிறாயோ அப்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க 136வது சங்கீதத்தை நீங்கள் படிப்பீர்களானால், ஏழையானவர்களுக்கு 136:23வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மை உள்ளவர்கள், அதாவது ஏழைகள், இவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர்களை உயர்த்துகிறார். 4:6 யாக்கோபு சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்கள், ஆண்டவரை நாடுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி, இன்றைக்கு நான் நல்லா நடக்கிறேன், நல்லா படிக்கிறேன், நல்லா எழுதுறேன், நல்லா பேசுறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து உங்களை பெருகப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையானது உங்கள் மேல் என்றும் இருப்பதாக. இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகின்றேன். யோபுடைய வாழ்க்கை. இந்த யோபு ஒரு தேவ பக்தன். அவனுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாக அவன் காணப்பட்டான். அவன் உச்ச தேசத்திலே பிறந்தவன், ஒரு நல்ல மனுஷன், அதாவது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தேவனுக்கு பயந்து அவர் வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். 128வது சங்கீதம் 1 சொல்கிறது, தேவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். எடுத்து படிமா, 128வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்முடைய சகோதரி அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பயப்படுகிற ஒரு அனுபவம். நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். நீயும் நானும் ஆண்டவருக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாவே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வந்துவிடும். இந்த யோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அதிகாலையிலே எழுந்து தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி அந்த நாட்களிலே அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும், பாருங்க 5வது வசனத்துல, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எல்லா ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் அவன் கர்த்தருக்கு பலியிடுவான். இவ்விதமாய் அவன் கர்த்தருக்கு பலியிட்டான். அவனுடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்திருந்தது. He depended upon our Lord God. கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திடீரென்று ஒரு நாள் சாத்தான் வந்தான். சாத்தான் அவன் என்ன சொன்னான் பாருங்க, 7வது வசனத்துல, யோபு கர்த்தர் சாத்தானை பார்த்து, படிங்க யோபு 634வது பக்கம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கோ உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். இந்த சாத்தானுடைய வேலை என்ன? ஆண்டவர்
சாத்தானை மேலே அவரோடு இருந்த பொழுது அவன் தூதனாய் இருந்தான். அவனை ஆண்டவர் தள்ளிவிட்டார். நான் ஏறுவேன், கர்த்தருக்கு மேலாக நான் உயர்ந்து நிற்பேன் அவன் பெருமையாக சொன்னபோது ஆண்டவர் அவனை தள்ளி விடுகிறார். அவன் ஊரெங்கும் சுற்றி கடைசியிலே ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே கர்த்தாவே நீங்க சும்மாவா? அவன் உமக்கு பயந்து நடக்கிறான். இல்ல, நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். அவன் மேல கையை வைத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? மறுதளிப்பான் என்று அவன் சொன்னான். அப்படியே பார்த்தா அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 9வது வசனம், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? காரணம் என்ன என்றால் அவன் வீட்டை சுற்றி அவர் வேலி அடைத்திருந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது உங்கள் வீட்டை சுற்றி அவர் வேலி அடைப்பார். இரவு நேரத்துல கூட நீங்க தூங்கும் போது நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிச்சு, ஆண்டவரே உடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், நாங்கள் படுத்திருக்கிற படுக்கை, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற வீடு, இதையெல்லாம் நீர் ஆண்டவரே வேலி அடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது அவர் வேலி அடைப்பார். அப்பொழுது பாருங்க, எல்லாம் இறந்து விடுகிறது. ஒரு நாள் திடீரென்று ஒரு பெரும் காற்று வருகிறது. 18வது வசனத்துல, இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறேன் சொல்லுங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், 10 பேரை இறந்து விட்டார்கள். உடனே அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், 21வது வசனம், நிர்வாணியாய் நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். தேவனுடைய நாமத்தை தூஷித்து உயிரை விடும் என்று அவனுடைய மனைவி சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எல்லாவற்றுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். காலையிலே எழுந்திருக்கிறோம், எழுந்த உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? குட் மார்னிங் சொல்லணும். எத்தனை பேர் சொல்றாங்கன்னு தெரியாது. பிதாவாகிய தேவனுக்கு குட் மார்னிங், கர்த்தராகிய இயேசுவுக்கு குட் மார்னிங், கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டாம். பின்பு ஆண்டவரே இந்த நாளை தந்தபடியினாலே நன்றி, இந்த நாளில் நடக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி அவரை துதிக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, பலவிதமான பிரச்சனை. எனக்கு ஒரு பேத்தி உண்டு. என்னுடைய மகன் ஊழியக்காரனாய் சென்னையிலே சுவிசேஷகராய் அவனும் அவனுடைய மனைவியை ஊழியத்தை செய்கிறார்கள். அந்த சின்ன குழந்தைக்கு கிட்டத்தட்ட வலிப்பு வந்து விட்டது. ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் சேர்த்தோம். 1,30,000. ஆனாலும் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த குழந்தையை ஆசீர்வதியும், இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி போயிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதன் தலையிலே கையை வைத்து ஜெபித்த போது, நான் இருப்பதோ தூரம், தேவன் தூரத்துக்கும் தேவன், தேவன் கிட்டத்துக்கும் தேவன். ஆகவே இங்கிருந்து தலையிலே கையை வைச்சு அப்படியே ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுத்தார். இப்பொழுது அந்த குழந்தைக்கு 1.5 வயசு, எழுந்து நடக்கிறது, நல்லாய் பேசுகிறது, டாடா மம்மி என்றெல்லாம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த குழந்தையை ஆசீர்வதித்திருக்கிறார். என் குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? அவர்களுக்கு வியாதி வந்தாலும், என் மனைவிக்கு கையிலே அடிபட்டு எலும்பு உடைந்து விட்டது, ஜெபித்தோம், ஆஸ்பத்திரிக்கு போனோம், 1.5 லட்சம் ரூபாய் செலவு இருந்தாலும் ஜெபித்த போது அந்த எலும்புகள் எல்லாம் கூடி இன்றைக்கு அந்த அம்மா ஒரு பாஸ்டராக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யார் யார் தேவனை பின்பற்றுகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ராஜாதிய ராஜாவே, கர்த்தாதிய கர்த்தாவே, மைட்டி காட், வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டு வருகிற ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே,
உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் ஒரு மகிமையின் நாள். உங்கள் துக்கம் இந்த நேரத்திலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து சந்தோஷமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், உனக்கு நான் துணை செய்கிறேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. அது எப்படியாப்பட்ட வியாதியாயிருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு ஜனமே, அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். கோடான கோடி ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். இன்று இருப்பதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடி பாடி மகிழ்வேன், அந்தவரை துடிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார், அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்கு